இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக கேடும் சீர்கேடும் தான். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைக்கு உருவாக்கணும். அதையும் இப்போ சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் நமக்கு 1800 ஏக்கர் 2000 ஏக்கரில் ஒரு விண்ணூர்தி நிலையம் இருக்குது, போதுமானது. அதிலே பறக்க நமக்கு விண்ணூர்தி இல்லை. ஆனால் 5000 ஏக்கரில் கட்ட போகிறேங்கிறது. கோயம்பேடில் இருந்த பேருந்து நிலையத்தில் வசதி குறைவாக இருக்குன்னு யாரும் வீதியில் வந்து நிற்கலை, போதுமான அளவுக்கு இருந்தது. அது ஒரு நகரத்தில் உள்ளே இருந்தது. இங்கே இருந்து வெகு தூரம் போகணும், இந்த கிளம்பாக்கம், அது ரொம்ப சிரமம். இப்போ நான் இப்போ எங்கள் ஊர் ஏலையாங்குடி பரமக்குடிலேருந்து சிவகங்கையிலேருந்து வரேன்னு வைங்கள, ஒரு 500 பேருந்து கட்டணம் வச்சுக்கிறேன். அங்கேருந்து இங்கே வர ஒரு 500 கட்டணம். இது கொடுமை. இது வந்து தேவையில்லை. பேராசை ஒவ்வொன்றுமே நமக்கு இருக்கிற துறைமுகத்திலேயே வேலை நடக்கல. ஆனால் நான் 6116 ஏக்கரில் இது நான் துறைமுகம் கட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. கிளம்பாக்கம் வந்து வசதிக்காக இல்லை, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சு. இது மாதிரி நம்ம சென்னையில் மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் நாமக்கல்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த பேருந்து நிலையத்தை நகரத்துக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் தொலை தூரத்தில் கட்டி மக்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுத்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் எல்லா ஊர்லேயும் மக்களோடு நின்று போராடினங்கனால அதை சொல்கிறேன். இந்த தேர்தல்